எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பஞ்சபூதங்கள். ஓகேங்களா? பஞ்சபூதங்கள்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ட்ராமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 5000 வருஷத்துக்கான கதை. அது ஒரு கல்பம்னு சொல்கிறோம். மனிதன் தூய்மையாக இருந்தது சத்தியுகத்தில், தூய்மை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது கலிகாலத்தில். அப்படிதான் ட்ராமா டிசைனாக இருக்குது. சதோ, ரஜோ, தமோ 3 நிலைகளை நடிக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி தான் பஞ்சபூதத்துக்கும். பஞ்சபூதம் சாந்தமாக இருந்தது சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். துவாபரத்தில் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. கலிகாலத்துக்கு கடைசியில் உச்சகட்டத்தில் போயிடுது. நம்ம இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கிறோம். 16 கலையோடு இருந்த சத்தியுகத்தில் இருந்த ஆத்மானது நடித்து கலைகள் குறைஞ்சி போய் ஆல்மோஸ்ட் நில் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது, நில் ஆகாது 1, 2ன்னு வரும்போது அங்கே யோகா பண்ண ஆரம்பித்து திருப்பி நம்ம இந்த பவர் ஏற்றிக்கிறோம். ஆனால் இந்த பஞ்சபூதங்களோட கதை எப்படின்னா, விநாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாந்தமாகும். அது வரைக்கும் அது உக்ரத்தில் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நிலம் எப்போ வேணால் எங்கே வேணால் பூகம்பம் ஏற்படலாம் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனாக சண்டை போட்டு போர் வச்சு செத்ததை விட இயற்கை சீற்றங்களால் தான் மனிதன் நிறைய இறந்துருக்கான். சைனாவில் நடந்த ஒரு பூகம்பத்தில் தான் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரே டைமில் இறந்துருக்காங்க. இவ்வளோ ஹிஸ்ட்ரியிலேயே மனிதன் பாம்பு போட்டு ஒரே டைமில் இவ்வளோ பேர் அழிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. இயற்கையில் போனது தான், இந்த சீற்றங்களால் ஆனது தான் அதிகம். அடுத்தது நீர். சத்தியுகத்தில் ஓடைகளாக முடிந்த ஜென்டலாக போய்கிட்டு இருந்த நதிகளெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீர், மழை உச்சக்கட்டத்தில் பெய்யுது, புயல் பெய்யுது. பியூட்டி என்னென்னா, சென்னையிலலாம் மழை கிடைக்கணுன்னாவே பே ஆஃப் பெங்காலில் ஒரு புயல் சின்னம் உருவாகணும். அப்போ தான் சென்னைக்கு மழையே வரும். அதுவும் எப்படி, பெரிய காட்டு இந்த ராயல்சீமா இந்த ஆந்திரா பக்கத்தில் பயங்கரமான விநாசத்தை ஆக்கிட்டு தான் அது போகும். போக்குற வழியில் நமக்கு கொஞ்சம் மழை தண்ணி கட்சா உண்டு. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. மழை உச்சத்தில் பெய்யும். இப்போ பாம்பேலெலாம் மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா, பியூட்டி டிராஃபிக்கில் இருந்திருப்பாங்க, திடீர்னு மழை பெய்யும், டிராஃபிக் அப்படி இப்படி நவராது, அப்படியே நிற்பாங்க. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மழை நினைக்க பெய்யும், காரெல்லாம் நனைஞ்சிடும். அதுமாதிரி காருக்குள்ளேயே தண்ணி போய்டும். கார் எங்கேயும் நோத்தவே முடியாது, அப்படி நடந்து போய்டும் வீட்டுக்கு. 2-3 நாளுக்கு அப்புறம் தண்ணி தானே ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. மழை நீர் அது உச்சக்கட்டத்தில் இந்த நேரத்தில் அதனுடைய பிரவேசம் காட்டும். சென்னையில் இருக்கவங்க படிச்சிருப்பாங்க நல்லா, நவம்பரில் பார்த்துருப்பீங்க என்ன மழைன்னு. சென்னையில் கேகே நகர்ன்ற பகுதியில் 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோருக்கெல்லாம் தண்ணி வந்துச்சு. இனி 2 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு தான் சென்னை மேப்லேயே இருந்திருக்காது. ஸோ இப்படிலாம் நடக்குது மழையினால். நெருப்பு உங்களுக்கு எத்தனை அளவுக்கு தெரியும் தெரில, சூரியனில் இருந்து நெருப்பு கக்கி அது பூமியில் விழுது. இது அதிகமாக கனடாவில் நடக்குது, அமெரிக்காவில் சில பார்ட்டில் நடக்குது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா, சைனா, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நாடுகள் ஒரு 5 நாடுகள் சேர்ந்து இந்த மாதிரி சூரியன்லேருந்து விழக்கூடிய இந்த சூரிய பிழம்புகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு மாநாடு போட்டுட்ருந்தாங்க. போட்ட அன்றைக்கே ரஷ்யாவில் ஒரு மலையில் சூரியனுடைய இது வந்து விழுந்தது. அந்த மலையே பெரிய பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு. பியூட்டினா பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அங்கே தான் ரஷ்யாவுடைய இராணுவ கிடங்கே இருக்குது. அங்கே தான் இராணுவத்தில் அவங்க வச்சு பாம்பு கிம்பெல்லாம் தயாரிச்சு வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த மலையில் ஊந்து ரஷ்யாவே மேப்பில் வந்துருக்காது. நெருப்பு அவ்வளோ கொடுமையாக இருக்குது. பாருங்கள், வெயில் காலத்துலலாம் மே மாதத்துலலாம் ஒன்றுமே தாக்க முடியும், ஏசியே வேலைக்கு ஆக மாட்டேங்குது இல்லை. நெருப்பு உச்சத்தில் இருக்குது இந்த நேரத்தில். காற்று இல்லையா, தென்றலாக இருந்த சத்தியுகத்தில் இருந்த காற்று இப்போ புயலாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அதிகமாக பார்த்ததுலாம், இந்தியாவில் இருக்கவங்களே பார்த்தது அதிகமாக புயலாக தான் இருக்கும். புயலுக்கு அடுத்த லெவல்லாம் இருக்குது, டைஃபூன் அப்படிலாம் இருக்குது. இது அமெரிக்காவில் நடக்குது. இந்த டைஃபூன்லாம் வந்ததுன்னா அது ஒரு மினிட்டுக்கு 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றடிக்குதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்தால் நடந்து போயிட்டு இருந்த ஒரு மனிதன் அப்படியே தூக்கின அலைக்கா தூக்கின்னு போய்ட்டு சென்னையில் இருந்தால் தூக்கின்னு போய்ட்டு பெங்களூர் கொண்டு போய் போட்டுரும், காரை தூக்கிடும். அப்போ அந்த ஊரில் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா, வீடே வந்து ஆர்டிஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் நான் சொல்கிறது என்ன அர்த்தம்னா, டென்ட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் மேக்கப் தான்.
கரெக்டாக அவங்களுக்கு வந்து சயின்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. ரஷ்யா அமெரிக்காவில் அவங்களுக்கு வந்து 2 நாள் முன்னாடியே தெரிஞ்சு இந்த மாதிரி வரப்போகுதுன்னு டைஃபூன். உடனே ஊரில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிவிட்டு பக்கத்து ஊரில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. வெறும் வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த டைஃபூன் வரும்போது துவம்சம் பண்ணிவிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்த கிளியர் பண்ணி புதுசாக டென்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த மக்களை குடிபெயர வைப்பாங்க. இப்போது காற்று இப்படி ஒரு விநாசத்தை பண்ணுது. ஆகாயம் ஆகாயம் இப்போது பாருங்கள், அது கண்டாமினேட்டட் தான். ஓசோன் லேயரே ஓட்ட போட்டாச்சு. சூரியன்லேருந்து யூவி ரேஸ் வந்து மக்களை பாதிக்குது. இதெல்லாம் நிறைய சொல்கிறோம். ஓகேங்களா? பரமாத்மா கூட ஒரு வானிலை சொல்கிறாரு, பஞ்சபூதங்கள் வந்து பரமாத்மா கிட்ட முறையீடு தான். என்னென்னு, மனிதன் எங்களை பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்குறான், நாங்கள் திருப்பி நாங்கள் யாருன்னு காட்டட்டுமா, உங்கள் பர்மிஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். பரமாத்மா சொல்ல நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்மலாம் ரெடி ஆகலைங்க. 33 கோடி பேர் சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகலை. ஆக்சுவலாக 33 கோடி பேர் சிஸ்டம்லேயே வரல. இனி ஒரு 90-95% வந்தாச்சு. இனியும் பாக்கி இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வர வேண்டியிருக்கு. வந்தால் மட்டும் பத்தாது இல்லைங்க. 16 கடை அடைய வேண்டிய அடையணும், 15, 14, 13, 12 அடைய வேண்டியவங்களாம் அடையணும்ல. அடைஞ்சு நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரணும், நமக்கு இந்த பூமி வேண்டாம். அன்னைக்கு தான் விநாசமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த பஞ்சபூதங்களும் வெயிட்டிங் தான் போட்டு தள்ளுறதுக்கு. பாருங்களேன், பகவான் ஒரு வானிலை சொல்லியிருக்கிறாரு, பாரதத்து மேலே அணுகுண்டு விழாது. ஓகேங்களா? இப்போ பாரதத்து மேலே அணுகுண்டு விழாதுன்னா எப்படி இங்கே இருக்கவங்க சாவாங்க? இங்கே தான் இந்த பஞ்சபூதங்களோட வேலைகளும் தேவைப்படுது. மனிதர்களே அடித்து சாவாங்க, அது வேறு விஷயம். நமக்குள்ளே இருக்கவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமையில அப்படி சாவாங்க. இதோடைய பங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. பகவான் சொல்லியிருக்காரு, சென்னை, மும்பை, கராச்சி இதெல்லாம் மேப்லேயே இருக்காதுன்றார். இது உண்மைதான். இதுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கடவுள் என்ன சொல்ல, கடல் உள்வாங்கினதுனால வந்த இடம் தான் சென்னை, மும்பைலான்றார். அவள் கடலுக்கு எப்போ இந்த இடம் தேவையோ அது எடுத்துக்கும். அது இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். இது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிசயம் பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து கோடிக்கணக்கான ரூபா போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் போய் எழுந்து எல்லாருக்கும். இங்கே தாங்க நமக்கு யோகா ரொம்ப 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 முக்கியம். யார் ராஜயோக ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுறாங்களோ, இந்த கடைசி கால விநாசன் டைமில் பரமாத்மாவுடைய டச்சிங் நமக்கு ஆத்மாவுக்கு கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ நம்ம இந்த இடத்த பேர்ந்து நம்ம வேறு ஏதாவது ஊருக்கு போய்டும். நம்ம போகிறதுக்கும் இங்கே விநாசம் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம சாவே வேணாவான்னு. அது ட்ராமாவுக்கு வர கணக்கு இருக்கும். நம்ம இருக்க வேண்டியவங்க இருப்போம், இல்லாதவங்க போய்டுவோம் போக வேண்டிய டைம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம யோகா பண்ணும்போது நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சக்தி கொடுக்கணும் போல மணிலாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கும் சக்தி கொடுக்கணும். ஓகேங்களா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5க்கும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கடைசி மினிட்ல இந்த 5 நாள் தான் நமக்கு ப்ராப்ளமே வரும். அப்போது இந்த பஞ்சபூதங்கள் நமக்காக என்ன ஆகும்? சைலண்ட்டாக ஒர்க் ஆகும். நம்மளை விட்டுரும் அந்த டைமில். ஏன்னா நம்ம நிறைய சக்தி கொடுத்துருக்குறோம் சாதாரண டைமில். இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா உச்சத்தில் வெயில் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அக்னின்னு சொல்லி 20 நாளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இந்த டைம்லலாம் நம்ம சூரியனுக்கே சக்தி கொடுக்கணும். சொல்லணும் கனெக்ஷனில் போய் இந்த மாதிரி கொளுத்தக்கூடாது, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் சாந்தமாகும். எல்லாமே இந்த 5 பஞ்சபூதத்தையும் இங்கே சாந்தம் பண்ண முடியும் யோகாவால். இதெல்லாம் பண்ணி தான் பாருங்களேன், ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேங்க. நான் இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னா மழை பெய்யுதுன்னா யோகா பண்ணேன்னா அந்த நான் போகிற டைம் வரைக்கும் பெருசாக மழை இருக்காது, இல்லை மழைனால பிரச்சனை வராது. சூரியன்கிட்ட பண்ணியிருக்கிறேன், நெருப்புக்கிட்ட பண்ணியிருக்கேன், எல்லார்கிட்டையும் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வருதா பாருங்கள். ஓகேங்களா? நமக்கு சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ஒரே ஒரு காலம்தாங்க இருக்கும். அது பேர் வசந்த காலம்னு சொல்லுவோம். 12 மாதமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அது சொர்க்கம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் வெதர் இருக்குது நமக்கு. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்போது சம்மரில் நான் சொன்ன மாதிரி மே மாதத்துல வந்து உச்சத்தில் வெயில் இருக்குது. அது யாருக்கும் பிடிக்கல.
வின்டர் கடைசியில் பார்த்து பயங்கர குளிர். இப்போ டெல்லியெல்லாம் பார்த்தா மைனஸில் போயிடுது. இதுவும் மனுஷனுக்கு பிடிக்கல. அப்படி சத்தியுகத்தில் இருக்காது. சத்தியுகத்தில் 12 மாதமும் வசந்த காலமாக இருக்கும். இது எப்படி பாசிபிள்? எப்படி பாசிபிள்னா, இப்போது நமக்கு இப்போ சூரியனை தான் பூமி சுற்றுது. அதோட கோளோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் சுற்றின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது சூரியன் வச்சுக்கோங்க. இப்படி தான் சுற்றி வருதுன்னு வச்சுப்போம். இந்த கடைசியில் விநாசம் ஆகும்போது அந்த அளவுக்கு அணுகுண்டுகளெல்லாம் பயன்படுத்துவாங்க. பூமியோட ஆக்சிஸ் இப்படி இருக்குதுன்னா இப்படி திரும்பிடும். ஓகே, பூமி இப்படி தான் இருக்கும். பூமி தானே சுற்றிக்கிறது. அப்போ இப்படி சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது என்ன ஆகிடும்னா அது வசந்த காலமாகவே இருக்கும். ரெண்டாவது பாருங்களா, நம்ம உலகம் ஃபுல்லாக இல்லை. நம்ம சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்தில் நம்ம பாரதத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். டெல்லி சுற்றின பக்கத்தில் மட்டும் தான் இருக்கும். ஆரம்பத்தில் 9 லட்சம் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த பூமியோட பொசிஷன் பூமியில் சூரியன்லேருந்து அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். அது இல்லாமல் இந்த பஞ்சபூதங்களும் சாந்தமாயிடும். மழை அவ்வளோ ஜென்டிலாக பெய்யும் சத்தியுகத்தில். ஏன்னா வெயில் மே மாதத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி குளிர் அப்படி இருந்தால் சத்தியுகம் கூட நரகமாயிடுங்க. அதனால தாங்க வசந்த காலம்னு சொல்கிறோம். 12 மாதம் பண்ணது வசந்த காலம் தான். மக்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டாங்க. திரேதாயுகத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு விநாசம் ஆகும்போது திருப்பி இந்த ஆக்சிஸ் வழிபடி ஆகிடும். அதனால் 4 கிளைமேட் வரும். ஆஸ்திரேலியாவில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு சீசனே வரல. நான் சொன்னேன் இல்லையா, சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்குன்னு. ஆட்டமோ ஸ்ப்ரிங்கோ ஏதோ ஒன்று வரவே இல்லை. உடனே அடுத்த கிளைமேட் வந்துச்சு. இதெல்லாம் எதை காட்டுது? விநாசத்தை காட்டுது. ரொம்ப சீக்கிரம் விநாசம் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷனை காட்டுது. புரியுங்களா? இன்னைக்கு பஞ்சபூதம் உச்சகட்டத்தில் இருக்குது, விநாசத்தை நோக்கி இருக்கு. சத்தியுகத்தில் இதெல்லாம் கட்டுக்கடங்கும். சரிங்களா? இதை பற்றி ஒரு கதை இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தான் சொல்ல முடியாது கதையை. இது கதை தான், இது நடந்தது கிடையாது. இருந்தாலும் நல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் இந்த பஞ்சபூதங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்ததுன்றதுக்கு ஒரு கதை. அவ்வளோ. உங்களுக்கு ராமாயண கதை தெரியும். ஓகே, ராமாயண கதை தான், அது நடந்தது கிடையாது. ராமர் சீதையை வாழ்ந்திருக்காங்க, இது வரைக்கும் கரெக்டு. ஆனால் சீதையை கடத்திட்டாங்கன்றது தப்பு. ஓகே, அந்த கதையில் வர சம்பவம் சொல்கிறேன். லக்ஷ்மணன் போரில் இறந்துடுறான். ராவணனோட பையன் இவனை கொண்டுறான். ஓகேங்களா? அப்போ ஒரு சாது வந்து சொல்கிறாரு, காலையில் 6 மணிக்கு முன்னாடி இமயமலத்துலேருந்து சிரஞ்சீவி இலையை கொண்டு வந்தீங்கன்னா, அந்த மரத்துலேருந்து இலையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, அதை வச்சு நான் வந்து அவனுக்கு கொடுத்தேன்னா அவனை பிழைக்க வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால் ஹனுமான் போகிறாரு. அங்கேருந்து எந்த மலையில் எது சிரஞ்சீவி இலைன்னு தெரியாதுன்னா அங்கே அப்படியே மலையை தூக்கின்னு வந்துடுறாரு. பறந்து வந்தார், இங்கே கொடுத்தாரு, இவர் எழுப்பினார். எல்லாம் நம்ம கதை கேட்டிருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹனுமான் அந்த சிரஞ்சீவி மலையை எடுத்து ஸ்ரீலங்காவை நோக்கி வரும்போது அயோத்தியாவை தாண்டி பறந்து வந்துட்டுருக்கார். அப்போ அயோத்தியை காவல் பார்க்கக்கூடிய காவலாளிகள் ஆகாசத்தை பார்க்கும்போது ஒரு குரங்கு கையில் ஏதோ வச்சு எடுத்துகிட்டு போகிறத மட்டும் பார்க்குறாங்க. பயந்து போய்ட்றாங்க. என்னடா நம்ம நாட்டு இது மேலே வேற ஒரு இன்றைக்கி கூட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு நாட்டுக்கு மேலே வேற ஒரு நாட்டுடைய பிளைன் பறந்ததுன்னா சுட்டு தள்ளிடலாம். யாரும் கேட்க தேவையில்லை. இன்டர்நேஷ்னல்லாம் அப்படி தான் சொல்லுது. அப்போ உடனே ஓடி போய் பரதன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். பரதன் கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம மேலே ஒரு குரங்கு பறந்து போயிட்டு இருக்கு நம்ம ஆகாசத்து மேலே. பரதன் நேராக வரான், அம்பு எழுதுறான். ஹனுமான் சிரஞ்சீவி மலையோட போகிறவர் மூர்ச்சி அடைஞ்சு கீழே வந்துடுறார். மூர்ச்சி அடைஞ்சு கீழே மயக்க நிலையில் இருக்கார். அவர் வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் ராம் ராம் ராம்னு வருது. இப்போ பரதன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இவன் பயங்கர விஷயம் தெரிஞ்சவன் போலகுது, எங்கள் அண்ணன் பேரை சொல்லி என்ன மயக்க பார்க்குறான் போலகுதுன்னு. கடைசியாக தண்ணி தெளித்து அவனை எழுப்புறாங்க. ஹனுமான், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் அந்த ராமர் லக்ஷ்மணன் கதை சொல்கிறார், அங்கே போர் நடக்கிற கதை சொல்கிறார். இதெல்லாம் சொல்லும்போது பரதன் சுத்தமாக நம்ப மாட்டான். ஏன்னா ராமனையும் சரி லக்ஷ்மணையும் தவிர யாராலும் அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிக்கவே முடியாது. அப்போ எங்கள் அண்ணன் தம்பி செத்துட்டான்னு சொல்கிறது கூட அவனை நம்பிக்கவே முடியல. அப்புறம் ஹனுமான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்கிறாரு. கடைசியாக பரதன் நம்புகிறான், இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கு. அப்போ பரதன் சொல்கிறான், ஐயோ என்னால் தான் உனக்கு திரும்பி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இனி எத்தனை மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் என் தம்பியை காப்பாற்றுறதுக்கு? விடியறதுக்குள்ளே சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி வர சொல்லியிருக்காங்க, அதான் ரூலு. அதனால் என்னை தயவுசெய்து நான் விட்டுட்டிங்கன்னா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு. அப்போ பரதன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவோம். நான் அம்பு ஏறேன் இங்கேருந்து ஸ்ரீலங்காவை நோக்கி, நீ அதை ஏறி உட்காந்துக்கோ, நீ ரொம்ப சீக்கிரம் அவங்க போய் இறங்கிடுவேன், அதனால் லேட் ஆகாது, என்னால் ஆனால் டிலே ஆகாதுன்னு சொல்கிறான். ஹனுமான் சொன்னான், தயவுசெய்து வேணாம், என்னை விட்டுருங்க, நான் தனியாக போனால் நானே போயிடுவேன், விட்டுருங்கன்றார். அதுக்கு அடுத்தது சொல்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
இப்போது நான் காலம்புற சூரியன் உதயம் ஆகாமல் வர்றதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம எப்படி சொல்கிறோன்னா பக்தியில் சூரியன் அதோட சேரியட்டில் அதோட ரதத்தில் வர்ற மாதிரி காட்டுறோம். ஒரு 7 குதிரைகளை வச்சு நான் என் அம்பினால எய்து சூரியன் உதயத்தை நிறுத்துகிறேன்றான் பரதன். அப்போது அனுமான் சொல்கிறார், இல்லைம்மா விட்டுடுங்க, தயவுசெய்து என்னை விட்டா போதும், நான் போயிடுறேன். இவர் உடனே போனதாகவும் அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் உயிர் கொடுத்ததாகவும் அந்த கதை இருக்குது. அது வேறு விஷயம். இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பரதன்ற ஒரு ராஜா பஞ்சபூதத்தை அடக்கி வச்சிருக்கிறார். அடக்க முடியுன்றார். முடியுங்க, நம்மளால் முடியும். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் நம்ம கண்டிப்பாக எல்லா இது நம்ம கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்போது நம்ம அதை டார்ச்சர் பண்ணதுனால, அது விஸ்வரூபம் எடுத்தனால தான் இப்போ கலிகாலத்தினோட கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். சரிங்களா? இதுதான் பஞ்சபூதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. அது மாதிரி நான் அந்த 75 வீடியோவும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு 25 வீடியோ, அடுத்த 25 வீடியோ, அதுக்கு அடுத்த 25 வீடியோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.